Taste the Daily. மக்களின் மனங்களில் வாழும் பங்காரு அடிகளார் இல்ல திருமண நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மணமக்களை வாழ்த்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பீட நிறுவனர் பங்காரு அடிகளாரின் மகன் அன்பழகன் ஆஷாராணி தம்பதி இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சி மேல்மருவத்தூரில் நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். அப்போது கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். கடலூரில் பட்டப்பகலில் பாமக பிரமுகரை வெட்டிய மர்ம நபர்களை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பாதிரி புலியூர் சூரப்ப நாயக்கன் சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர் என்கிற சிவசங்கர். பாமக பிரமுகரான இவர் தனது வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த போது 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 4 மர்ம நபர்கள் இவரை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். உயிருக்கு போராடி கொண்டிருந்த சங்கரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதனைத் தொடர்ந்து அவர் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதனிடையே குற்றவாளியை கைது செய்ய கோரி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தான் கடலூரில் அதிமுக பிரமுகர் புஷ்பநாதன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் தற்போது பாமக பிரமுகர் சரமாரியாக வெட்டப்பட்டுள்ளார். விடியா திமுக ஆட்சியில் கொலைவெறி சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே மாணவர்கள் இல்லாததால் பழமையான அரசு பள்ளியை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்காடு அடுத்த தலைச்சோலை கிராமத்தில் உள்ள ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் படித்து வந்தனர். இந்த பள்ளியில் ஆண்டுதோறும் மாணவர்கள் சேர்க்கை குறைந்து கொண்டே வருகிறது. கடந்த ஆண்டு ஒரே மாணவர் மட்டும் இருந்த நிலையில் இந்த ஆண்டு ஒரு மாணவர் கூட சேரவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து பள்ளிக்கூடத்தை மூடுவதற்கு கல்வித்துறை அலுவலர்கள் முடிவெடுத்தனர். ஆனால் ஊர் மக்கள் அவகாசம் கேட்டதால் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருவதாக விடியா திமுக அரசு தம்பட்டம் அடித்து வருகிறது. ஆனால் கள நிலவரம் வேறு மாதிரியாக உள்ளதற்கு இந்த சம்பவம் சாட்சி என மக்கள் பேசி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே அரசு வழங்கிய பட்டா நிலத்தை பொதுப்பாதை என கூறி திமுக பஞ்சாயத்து தலைவியின் கணவர் ஆக்கிரமித்ததாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். வேடக்கட்ட மடுவு பஞ்சாயத்து தலைவியாக உள்ள திமுகவை சேர்ந்த ராணி என்பவரின் கணவர் முத்துவுக்கு சொந்தமான நிலத்திற்கு செல்லும் வழியில் சத்யா என்பவருக்கு அரசு வழங்கிய பட்டா இடம் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அரசு வழங்கிய பட்டா நிலத்தை பொதுப்பாதை என கூறி திமுக பஞ்சாயத்து தலைவியின் கணவர் முத்து உள்பட 10க்கும் மேற்பட்டோர் வீட்டை சேதப்படுத்தியதாகவும் இதை தட்டி கேட்ட தன்னை தவறான நோக்கத்தில் அழைத்ததாகவும் பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து புகார் அளிக்க சென்ற போது திமுக ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் முத்து தொலைபேசி மூலம் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக குற்றம் சாட்டிய பெண் தனது வீட்டை சேதப்படுத்திய நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார். ஊருக்கார நிறைய பேர்த்த கூப்பிட்டு சாராயத்தை ஊற்றி எங்களை நைட்டும் பகல் அடித்துடி நல்லா இது பண்ணி எங்களை வீட்டில் தங்க விடாமல் செம கொடுமைப்படுத்துகிறாங்க. என்னை ராணி கணவர் முத்து அவங்க என்னை தப்பான முறையில் கூப்பிட்டாங்க. நான் வராதனால என் வீட்டை உடச்சி நாஸ்தி இது பண்ணிட்டாங்க. தப்பான முறையில் என்னை இது பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. மற்றவங்க எல்லாருமே எங்கிட்ட எல்லாம் இது பண்ணி பேசுகிறாங்க. ஊருக்காரெல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்துன்னு எங்களை ஊரை விட்டு தனியாக தள்ளி வச்ச மாதிரி ஆகிட்டுச்சு. தள்ளி வச்சுட்டாங்க எங்களை. தமிழகம் முழுவதும் கடந்த 3 மாதங்களாக ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பருப்பு, பாமாயில், அரிசி, கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் தட்டுப்பாடு தொடர்வதால் பெண்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். விடியா அரசின் பித்தலாட்டத்தை கண்டித்து பெண்கள் தாறுமாறாக மனக்குமரலை வெளிப்படுத்தினர். கடைக்கு போனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு வரும், நாளை கழிச்சு வரும், 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பொருள் வர மாட்டேங்குது ஏழை மக்களுக்கு. இந்த திமுக ஆட்சி வந்ததுலேருந்து மக்களுக்கு ஒன்றுமே செய்யலை. ஆனால் மக்கள் ரொம்ப வாடுகிறோம். ஏன்னா இந்த கொடுமை பெரிய கொடுமை. ரேஷன் கடையிலேயே அப்படி பச்சையை பூரா சாராய தண்ணியை குடிச்சு ஆளுகளை கேள்வி பண்ண கிண்டல் பண்ணாமல் இருக்காங்க. இந்த பழைய ஆட்சி தான் இன்னும் பங்கொடுமா ரொம்ப நடக்குது. புரியுதா? திருச்சி திமுக அமைச்சர் KN நேருவின் தொகுதியில் மாநகராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் துர்நாற்றத்தில் சிரமப்படுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அவல நிலையில் அச்சத்துடன் இருப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எடமலைப்பட்டி புதூர், சொக்கலிங்கபுரம் பகுதியில் உள்ள ரெங்கா காவேரி அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள 184 வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் அருகில் உள்ள காலி நிலங்களில் தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதோடு கொசுக்கள் உற்பத்தியாகும் இடமாக மாறியுள்ளது.
இது குறித்து இத்தொகுதியின் விடியா திமுக அரசின் அமைச்சருக்கும் கவுன்சிலர்களுக்கும் பலமுறை மனு அளித்தும் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மக்கள் வேதனையுடன் குற்றம் சாட்டுகின்றனர். இவ்விவகாரத்தில் தன்னால் எதுவும் செய்ய முடியாது எனவும் தனது பேச்சை அதிகாரிகள் கேட்பதில்லை என்றும் அப்பகுதி திமுக கவுன்சிலர் கூறுவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் திமுக கவுன்சிலர்களே எதுவும் செய்ய முடியாத அவல நிலையில் இருப்பதை எண்ணி நொந்து கொள்வதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் என மக்கள் கேள்வி எழுப்பினர். கவுன்சிலர்கிட்ட சொல்லியாச்சு, பலமுறை சொல்லியாச்சு. எங்களோட ஏரியா வந்துட்டு 62வது வார்டு, திருச்சி மாவட்டத்தில் எடமட்டி புதூரில் 62வது வார்டு. கவுன்சிலர் பேர் வந்துட்டு சுபா ராஜகோபால். அவங்கள்ட்ட சொல்லியாச்சு. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் பலமுறை நானும் சொல்லிட்டேன், கம்ப்ளைண்ட் சொல்லிட்டேன்னா, ஆனால் அவங்க யாரும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறேன், நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஒரு டிஎம்கே கவுன்சிலரு இவ்வளோ தூரம் அவங்க பிரச்சனை பண்ணி கேட்குறப்போ அவங்க யாரும் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அவங்க நான் என்னென்ன பண்ணுறது சொல்லி எங்கள்கிட்ட கேட்குறாங்க. அவங்க இந்த எங்களுடைய வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கவுன்சிலருடைய அப்பா ராஜகோபாலுங்கிற ஒரு வீடு இங்கே தான் இருக்குது. அமைச்சர்கிட்ட நான் சொல்ல, அமைச்சருக்கு முடியும் நேரம் அவங்க கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிருக்காங்க. சுபா மூலியமாக கவுன்சிலர் மூலியமாக அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களும் இந்த நடவடிக்கையில் இந்த தொகுதி வந்து நேரு தொகுதி. வேர்க்கடலை சாப்பிட்டுக் கொண்டு அலட்சியமாக பேருந்து ஓட்டும் அரசு பேருந்து ஓட்டுநரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. திருவள்ளூரில் இருந்து 50க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு டி நகர் நோக்கி சென்ற அரசு பேருந்தின் ஓட்டுநர் வேர்க்கடலை பொட்டலத்தை கியர் பாக்ஸின் மேல் வைத்துக் கொண்டு அலட்சியமாக 2 கைகளால் உரித்து வாயில் போட்டபடி பேருந்தை ஓட்டியுள்ளார். விடியா திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து அரசு பேருந்துகள் சரியாக பராமரிக்கப்படாமல் அதிக விபத்துகள் ஏற்பட்டு வரும் நிலையில் பேருந்தில் உள்ள பயணிகளின் உயிர் மீது துளியும் அக்கறை இல்லாமல் ஓட்டுநர் செயல்பட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு பணி ஊழியர்கள் அலட்சிய போக்குடன் செயல்படுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சென்னையில் பரவலாக மழை பெய்த நிலையில் மழைநீர் வடிந்து ஓடாமல் ஆங்காங்கே தேங்கி நின்றதால் பொதுமக்கள், பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் என பல்வேறு தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கால்வாய் பணிகள் முழுமையடையாத நிலையில் ஆங்காங்கே மேம்பால பணிகளாலும் பள்ளங்கள் தோண்டப்பட்டு கிடப்பதால் மழைநீர் சாலைகளில் தேங்கி நிற்கின்றது. உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் மழைநீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுத்து பொதுமக்கள் நடந்து செல்ல ஏதுவான நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதை பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசாக விடியா திமுக அரசு உள்ளது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 2024-25 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் ஜூலை 23ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. நடப்பு நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட் தேர்தலுக்கு முன்பு கடந்த மாதம் பிப்ரவரியில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் மத்திய அரசின் முழு பட்ஜெட்டை வரும் 23ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார். இதில் வருமான வரி தாக்கல் செய்வதில் விலக்கு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மத்திய பட்ஜெட்டுக்கான கூட்டத்தொடர் ஜூலை 22ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபயிற்சி மேற்கொண்டு வந்த நபரை ராட்வீலர் நாய் துரத்தி கடித்ததில் காயமடைந்த அவர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்நிலையில் ராட்வீலர் நாயை பிடித்த பொதுமக்கள் அங்குள்ள விருந்தினர் மாளிகை வளாகத்தில் கட்டி வைத்து மாநகராட்சிக்கு தகவல் தெரிவித்தனர். இது குறித்த விசாரணையில் ராட்வீலர் நாயை வளர்த்தவர் கடந்த சில நாட்களாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நாயை விட்டு சென்றிருப்பது தெரிய வந்துள்ளது. தற்போது அந்த நாயை என்ன செய்வது என்று தெரியாமல் விடியா திமுக அரசின் திருப்பூர் மாநகராட்சியினர் குழப்பத்தில் இருந்து வருகின்றனர். விடியா ஆட்சியில் மாநகராட்சி செயல் இழந்து விட்டதால் நாய்களின் தொல்லை அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. Taste the Daily.